ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் கலை பெங்களூர்லேருந்து. எங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற எல்லா நர்சரியும் வந்து நான் 1 by 1 போட்டுட்ருக்கேன். அதில் வந்து யூனிக்கான இந்த நர்சரியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த நர்சரி வந்து முன்னாடி இருந்து பார்க்க சின்ன நர்சரி மாதிரி தான் தெரியும். பட் உள்ளே போனால் அங்கே இல்லாத செடிங்களே இல்லை. நானே வந்து அசந்து போயிட்டேன், இவ்வளோ செடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரியான செடிங்களெல்லாம் நான் புதுசாக இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டிக்கு அது வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வாயில். இந்த செவ்வந்தி பூ தான். இது வந்து கலராக வச்சுருந்தாங்க. நிறைய கலர் இருந்துச்சு. 50 ரூபா தான். எல்லா நர்சரியிலும் பெங்களூரில் கிடைக்கும். பட் இங்கே வந்து செடிங்க வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ரோஸ் எல்லாம் இங்கே 100 ருபீஸு. ரோஸும் வந்து நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. கம்பேர்ட் டு அதர் நர்சரி வந்து கலர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து சன்ரைஸ் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அது மலரும் போது எல்லோ கலரில் இருக்கும். அப்புறமா டே ஆக வந்து ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி ஆகும். அப்புறமா வந்து செவ்வந்தி, அந்த இதுக்கு ஜிசியில் டபுள் லேயர் இருந்துச்சு. அப்புறமா விங்கா, இதெல்லாம் வந்து 50 ருபீஸ் தான் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தால் டயாந்தசிஸ் இருக்கும். டயாந்தசிஸும் நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா வந்து எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க செடிங்களில். வந்து இது இருக்குது அப்படின்னு இல்லை, எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் விசிட் பண்ணியிருந்தேன், இவ்வளோ வெரைட்டி இல்லை. இப்போ மழை காலம் தெரியும் தானே, மழை காலம்னாலே செடிங்க தான், அது லிமிட்டே இல்லை. அதனால் வந்து நிறைய செடிங்க இருந்துச்சு. நான் வாங்கினது இந்த செவ்வந்தி பூ செடி தாங்க, 50 ரூபா. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இது வந்து கொல்கத்தா செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கியிருந்தேன். இந்த பக்கம் வந்தால் இது வந்து இந்த பூ தெரியும், இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். இதில் வந்து மஞ்சளும் இருந்துச்சு, ரெட்டும் இருந்துச்சு. பட் வந்து 50 ரூபா, 100 ரூபாய் இதுக்கெல்லாம். இந்த செடிங்க பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து 100 ரூபாய் இந்த செடிக்கு. ஒரு 50 ரூபா இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். பட்ஜெட் இல்லை, இடமும் இல்லாதனால வாங்கலை. அது வந்து அந்த பூச்செடி எனக்கு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது. அது கண்டிப்பாக வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் கம்மியாக கிடைச்சா. அதுக்கப்புறமா இதெல்லாம் கனகாம்பரம் நாற்று வச்சுருந்தாங்க இங்கே கொஞ்சம். அப்புறமா வேறு என்ன புதுசாக இருந்துச்சுன்னா, எல்லாமே அங்கே புதுசாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச செடிங்க வந்து நிறைய வச்சுருந்தாங்க இங்கே வந்து. நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இன்டோர் செடிங்க. அதுக்கப்புறமா இது பாரிஜாதம் தெரியுமா? இது பாரிஜாதம் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது வந்து இதோட கதை என்னென்னா வந்து இது வந்து சொர்க்கத்தில் தான் இருந்துச்சான். ஸோ அது வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அடம் முடிச்சு இந்த பாரிஜாத பூவை வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஸோ அதில் மஞ்சள் இருந்துச்சு. பட் அந்த பாட்டி அங்கே கேட்டதும் போது அதில் பாரிஜாதம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாரிஜாதத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லோ ஒயிட் 2 இருக்குது. ஸோ அங்கே எல்லோ இருந்துச்சு, என்கிட்ட ஒயிட் ஆல்ரெடி இருக்குது. அப்புறமா அந்த இன்டோர் பிளான்ட்டு தாங்க செம்மையாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த குரோட்டனில் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குதுன்னு. என்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது குரோட்டனில். டார்க் கலர் ரெட்டு, அதுக்கப்புறமா இது அதுலேயே பச்சை மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், அந்த கலர் இருந்துச்சு. அப்புறமா இந்த ஹஸ்தர் மல்டிபேட்டரில் வந்து ஒயிட் இருந்துச்சு. என்கிட்ட ஒயிட்டு பர்பிள் 2 இருக்குது. பிங்க்கு தான் இன்னும் இல்லை, அது எங்கேயாச்சும் இருந்தால் வாங்கணும் அந்த கலர். அப்புறமா இதெல்லாம் இம்பேஷன்ஸு சொல்லவே தேவையில்லை. இம்பேஷன் வளர்க்கணுன்னா பேஷண்ட் கண்டிப்பாக வேணும். அது எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னே தெரியல. அப்புறமா இது கொளஞ்சியா வந்து நான் வந்து எங்கள் வீட்டு பின்னாடியே ஒரு நர்சரி இருக்குது, 50 ரூபா தான். பட் இங்கே நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த கோழி கொண்டை பாருங்களேன், இது வந்து ஹைப்ரிட்டாக என்னன்னு தெரியல, 300 ரூபா போட்டிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சுங்க அந்த இது கோழி கொண்டை வந்து பூ. கொளஞ்சியாவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து 200 ருபீஸ். கொளஞ்சியா நான் ஆல்ரெடி வளர்த்து பார்த்தேன், பட் அது வரமாட்டேங்குது. மழை காலத்தில் வருது, அப்புறமா வெயில் காலத்துலலாம் ரொம்ப வாடி போயிடுது அது வந்து. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் அழகுங்க, அதெல்லாம் வளர்க்கவே முடிய மாட்டேங்குது. சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு எடுக்கணும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் குரோட்டன் இது. அப்புறமா இதெல்லாம் இம்பேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய செடிங்க இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச செடிங்கெல்லாம். அங்கே ஒரு பாருங்கள் பர்பிள் கலரில் அது குட்டியாக இருக்குது, அது தெரியுமா தெரியல உங்களுக்கு. அந்த செடியும் இருந்துச்சு, நிறைய செடிங்க இருந்துச்சு.
நான் வந்து இந்த இந்த இதில் வீடியோவில் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அது எப்படி இதாகிடுச்சின்னு தெரியல, டெலிட் ஆகிடுச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் அது வீடியோ வந்து எடுக்கும்போது அது சரியாக வீடியோ எடுக்கலையான்னு தெரியல. இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டோர் பிளான்ட் இந்த சக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் தான். பட் அதெல்லாம் வந்து என்ன வீடியோ எடுக்காமல் போயிடுச்சு. ஸோ நல்லா இதெல்லாம் வந்து 10 மணி பூ, போர்ச்சுகல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த வாட்டி. நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இங்கேயும் வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. இந்த மூங்கில் இது வந்து என்னன்னு சொல்ல பேம்புலவே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேம்பு வந்து இருந்துச்சு அவங்கக்கிட்ட இன்டோர்லேயே. நான் வந்து அந்த வெரைட்டிஸ் எல்லாம் எந்த நர்சரிலும் பார்க்கல. ஸோ இந்த நர்சரி குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் எலக்ட்ரானிக் சிட்டி அந்த பக்கம் போனால் வந்து பெங்களூரில் இந்த நர்சரி வந்து கம்பல்சரி அந்த மான்சூன் டைமில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணுன்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே. ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை, ரீசனபிளாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டபோது அங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, 20-30 ருபீஸ் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இந்த நர்சரி பேர் நான் அந்த போர்டு எடுக்க மறந்து போச்சு முன்னாடி. நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், எங்கேயாச்சும் கிடைச்சா அந்த நர்சரி பேர் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து அந்த எலக்ட்ரானிக் சிட்டி முன்னாடி கட்டாகிறது கொஞ்சம் முன்னாடியே வரும். நீங்கள் அந்த முத்தாநல்லூர் கிராஸில் போனால் கொஞ்சம் முன்னாடியே வரும் இந்த நர்சரி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு செடிங்களெல்லாம். இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்ஸு. இந்த லைனில் ஃபுல்லாக போனால் அந்த சக்லேட்ஸ் இன்டோர்ஸ் பிளான்ட்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நர்சரிக்கு விசிட் பண்ண சொல்லுங்கள். பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஒசூர் சைடு போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த நர்சரி. நான் வந்து அதான் அந்த செவந்தி பூ ஒரு கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நர்சரிக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.